அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன் பட்டியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அங்கே மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அங்கே ஆம்புலன்ஸ்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து சிதறுவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன் பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து சிதறுவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணியை தொடங்க முடியாமல் தீயணைப்பு படையினர் அங்கே காத்திருக்கின்றனர். மேலும் மீட்பு பணிக்காக கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களும் அங்கே காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? பட்டாசு ஆலை திருமுருகன் பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 10 கிலோமீட்டருக்கும் அப்பாற்பட்ட வெடித்துக் கொண்டிருப்பதால் உள்ளே செல்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட முடியாமல் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருப்பதால் இந்த பட்டாசு ஆலைக்குள் வேறு யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தும் இன்னும் தெரிய வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சாலையில் சாரசரையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு வெடி விபத்து ஆனது காலையில் 6 மணிக்கே நடந்துள்ளதால் தற்போது வரை உள்ளே செல்ல முடியாமல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. கிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.